ஹாய், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான வெஜ் மேகி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? எங்கள் வீட்டில் வந்து இப்போது சார் வந்துட்டாங்க, குட்டி சார். ஸோ அதனால் அவருக்காக இன்வென்டர்லாம் போட்டாங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஃபஸ்ட் டைம் கரண்ட்டு போச்சு. நானே பயந்து போயிட்டேன். என்னென்னா மூச்சு அவனால் விட முடியல போல். அது மாதிரி திணறிட்டு இருந்தோன்னா உடனே அதுக்கப்புறம் அம்மா வந்து இன்வென்டர் போட்டுட்டாங்க. சரி, ஓகே, நம்ம மேகி செய்யலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆகட்டும். பார்த்தீங்களா, எங்கள் அம்மா எத்தனை பாத்திரத்தில் வந்து தயிர் கிளாஸாக கூட விடலங்க எங்கள் அம்மா. நான் நேற்று பால் மீந்து கிளாஸில் வந்து ஊற்றி வச்சுருந்தேன். அதுலேயும் எங்கள் அம்மா தயிர் போட்டு வச்சுருக்காங்க. ஃப்ரிட்ஜ்லேயும் இன்னும் ஒரு பாத்திரம் ஃபுல்லாக தயிர் இருக்குது. எங்கள் அம்மா தயிர் குடிச்சே வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க போல். ஆனால் எங்கள் அம்மா ஃபேஸ் வந்து நிஜமாகவே ஷைனாக இருக்குங்க. நானும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் தயிர். சரி, ஓகே, எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுருங்க. நான் முன்னாடியே ப்ரிப்பேர்டாகவே எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பச்சை மிளகாய். நான் ஒரே ஒரு 1 பேக்கெட் மேகி மட்டும் தான் செய்ய போகிறேன். ஆனியன் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா ஆனியனை தனித்தனியாக உடச்சி விட்ற மாதிரி நல்லா குத்தி விட்டாச்சு. ஓரளவுக்கு ஆனியன் வதங்கினா போதும். ஒரு லைட்டாக கிளாஸ் பதத்துக்கு வதக்கி வச்சா போதுங்க. இப்போது ஆனியன் வதக்கிறதுக்கு சீக்கிரமாக வதங்கிறதுக்காக சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மேகி யூஸ் பண்ணும்போது சால்ட் அவ்வளோ ஆட் பண்ண வேணாம். மேகி மட்டும் செய்கிறீங்க அப்படின்னா. இப்போது நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறோம்ல, அதனால் வந்து சால்ட் வந்து காய்க்கு ஏற்ற மாதிரியும், அப்புறம் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மேகிக்கு அந்த மாதிரி வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதங்கிடட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கும் போதே வந்து கேப்சிகம் போட்டுக்கோங்க. கேப்சிகம் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் எந்த கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ரீனில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக போட்டு வதக்கிக்கிறேன். நான் ஒரு பேக்கெட்ன்றதால காய் வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? நீங்கள் அதிகமாக வேணால் எடுத்துக்கலாம். நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. எப்பயுமே வந்து எனக்கு சமைக்கும்போது காய் கம்மியாக தான் சமைப்பேன். என் ஹஸ்பண்டும் சாப்பிட்றாங்க அப்படின்ற போது தான் வந்து காய் அதிகமாக போடுவேன். ஏன்னா ஒரு காய் இருந்தால் தான் வந்து மேகியை சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? காயை ஃபுல்லாக எடுத்து அவர் பிளேட்டில் வச்சுருவேன். மேகி என் பிளேட்டில் இருக்கும். அந்த மாதிரி தான் ஏமாற்றிடுவேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து 2 டைம் வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கேரட்டையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, மஷ்ரூம் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். கேரட் வந்து இல்லை, ஸோ அதனால் நான் வந்து ஆட் பண்ணல. நீங்கள் கேரட் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அது நைட்டு சோக் பண்ணல, ஸோ அதனால் அதை நான் ஆட் பண்ணல. அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா. சிக்கன் மசாலா இருந்தால் அதையும் ஆட் பண்ணியிருப்பேன். பாவம் சிக்கன் மசாலா மிஸ் ஆகிடுச்சு, காலி ஆகிடுச்சு. தண்ணி வந்து ஒரு பேக்கெட்டுக்கு எப்பவுமே 1.5 கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணுவேன். இப்போது வந்து 2.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா காய் வந்து நல்லா வந்து வேகணும்ல. தட்டை போட்டு மூடிடும். ஐயோ, இதுவும் நம்மளை சதி பண்ணுதுன்ற மாதிரி தட்டி கீழே உள்ள பார்த்துச்சு. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ண மறந்துட்டேன். அதையுமே ஆட் பண்ணி ஒரு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, சரி, ஓகே, அது கொதிக்கிற நேரத்தில் வந்து நம்ம 2 வாழைப்பழம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ போய்ட்டு நம்ம மேகி வந்து ஆட் பண்ணிடலாம். 2 பேக்கெட் தான் இருக்குது அதில். டோட்டலாக அது 6 பீசஸ் இருக்கும். அதெல்லாம் காலி பண்ணியாச்சு. 2 பேக்கெட் தான் இருந்துச்சு, 2 பீஸு. இப்போ அதுலேருந்து ஒரு பீஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மேகி மசாலா ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நான் வந்து எல்லாம் ஒரு சிலவங்க தூளாக உடச்சி போடுவாங்க. எனக்கு அந்த மாதிரி சாப்பிட்டா பிடிக்காது. இந்த ஸ்கொயர் ஷேப் அதை அப்படியே ஒன்று போட்டுருவேன். இல்லைனா இந்த மாதிரி 2ஆக உடச்சி போட்டுருவேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்பப்போ. ஏன்னா மசாலா அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகும். மறுபடியும் வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்கு அளவுக்கு மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கும் போதே நம்ம எடுத்துக்கணும், சூப்பி கன்சிஸ்டன்சியில். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே வந்து அந்த தண்ணிக்குள்ளே நல்லா மிக்ஸ் ஆகி மேகி வந்து சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பார்த்தீங்களா, மேகி நல்லா கலர்ஃபுல்லாக ஜூஸியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா, பாய்.